ஒரு நாள் வெஜ்ஜு சமைச்சாலும் அடுத்த நாள் நான்வெஜ் எடுக்கலைன்னா சரிப்பட்டு வர மாட்டேங்குது. அதோட சரி இன்னைக்கு மீன் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முரல் மீன் தான் வந்துருந்துச்சு. அதில் பாதி மீனை வந்து என்ன பண்ணுறது பொரிச்சிரும். ஏன்னா குழம்புல போட்ட மீன் 2 பேருமே சாப்பிட்றது கிடையாது. அதனால் சும்மா ஒரு ஸ்மெல்லுக்காக வந்து போட்டுக்கிறது. இப்படின்னு அடிச்சு பிடிச்சி வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்மளும் ஒரு வழியாக கிளம்பியாச்சு. இன்றைக்கி வந்து நம்ம செடியில் வந்து புதுசாக ரோஸ் முளைச்சிருந்துச்சு. நம்ம அன்றைக்கி வாங்கின செடியில் வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அது சரின்னு சொல்லிட்டு ஸ்கூல் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வேலையே நமக்கு வந்து இன்றைக்கி ட்ரெஸ் எல்லாம் துவைக்கிறது தான். ஏன்னா வீடு ஃபுல்லாக அங்கங்கே ட்ரெஸ் எல்லாம் கிடந்துச்சு. அதெல்லாம் துவைச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிள்ளைங்கள கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் தான் போயிருந்தோம். போன தினமும் ஹாஸ்பிட்டலுக்கு தான். ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலில் வேலையை முடிச்சதுக்கப்புறம் ரூ. 20 கடைக்கு தான் போனோம். ஒரே ஒரு பொருள் வாங்கலாம். பிள்ளைக்கு வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ் டப்பா வந்து உடஞ்சி போச்சா, அதனால் வந்து அதை மட்டும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஆனால் அது தவிர மற்ற எல்லாமே வாங்கிட்டேன். ஏன்னா ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வந்து சின்னதாகவே இல்லை, பெருசாக தான் இருந்துச்சு. சரி அதுவும் இதுக்காக தேவைப்படுமே அப்படின்னு சொல்லிட்டு இது தேவைப்படும் அது தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து பட்ஜெட் 300 மேலே தாண்டிருச்சு. என்ன பண்ணுறது, கொண்டு போன சம்பளம் எல்லாம் இன்றைக்கி ஒரே நாளில் காலியாக போச்சு. நம்மளும் ஏதாவது சேவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாலும் அப்படி இப்படின்னு செலவாகி போகிறது. வெளியில் கிளம்பிட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து ரூ. 1000 கண்டிப்பாக தேவைப்படுது. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.